பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய அக்கினி வார்த்தை என்னவென்றால், யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலன் கொண்டு திடமனதாய் இரு. இன்றைக்கு எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்களா? பயந்து போயிட்டீங்களா? வரக்கூடிய பிரச்சனையும் போராட்டத்தையும் கண்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி. உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு. யோவான் புஸ்தகம் 16:33 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமாங்க, இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கும். நம்ம உயிரோடு வாழ்ற நாட்கள் எல்லாவற்றுக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. 100 வயசு வாழ்றீங்களோ, 120 வயசு வாழ்றீங்களோ, எத்தனை வயசு வாழ்ந்தாலும் நமக்கு உலகத்துல உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், நிந்த, அவமானம் எல்லாம் இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, சோர்ந்து போகாத, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆதலால் நீயும் ஜெயிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, எப்படி ஜெயிக்க முடியும்? எதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா, விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க முடியும். உலகத்தோடைய பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவ பிள்ளைகளே, எதை கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம், பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். ஆபத்து நாட்களில் நம்ம சோர்ந்து போனா பலன் குன்றி போகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, சோர்ந்து போகாதீங்க, திடமனதா இருங்க, விசுவாசமா இருங்க. உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனை, போராட்டத்தை, கண்ணீரை, நிந்தனைய, அவமானத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜெயித்த இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஜோசுவா பாருங்க, சோர்ந்து போறான். மீண்டும் 1 ஜோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லலையாப்பா, பலன் கொண்டு திடமனதா இருன்னு நான் உனக்கு சொல்லலையா? நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஸோ தேவ பிள்ளைகள், திடமனதா இருங்க, நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. நான் உங்களுக்காக இன்றைக்கான ஜெபிக்க போறேன். நீங்கள் என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க ஜெயிக்க போறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீங்க வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, பலன் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி. இன்றைக்கும் கூட அப்பா, யாரெல்லாம் வேதனையோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வரக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றிலும் ஏசப்பா நீங்க கூட இருந்து ஆண்டவரே அவங்களை ஜெயிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.